வணக்கம் ஜி. சார். மகாபாரதம் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 12 லக்கணங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நம்ம நட்சத்திர பகுதிக்கு பார்த்துட்டு வரோம். மேசத்தில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் முடித்து சித்திரை நட்சத்திர பகுதிக்கு வந்திருக்கும். அதில் ஒரு பாதி உங்களுக்கு கண்ணியில் இருக்கும், மறுபாதி துலாமில் இருக்கும். இந்த கண்ணியில் வர்ற சித்திரை நட்சத்திரத்துக்கான கேரக்டர்ஸ் மகாபாரத்தில் போன எபிசோடில் யாருன்னு கேட்டீங்க. திஷ்டத்யுமன்ஸ் தான் இந்த கேரக்டருக்கு நான் எடுத்திருக்கேன். திஷ்டத்யுமன் துரோணரை கொல்றதுக்காக திரௌபதியோட சகோதரன். துரோணர் கொல்றதுக்குன்னே யாகத்தில் துருபதன் கொண்டு வந்த நபர். அவருடைய மகன் தான் அந்த திஷ்டத்யுமன். திஷ்டத்யுமன் பிறந்த நோக்கமே துரோணரை கொல்றது அப்படிங்கிறதுக்காக அவனுடைய வாழ்நாள் முழுக்க எப்போ போருங்கிற மாதிரியே உட்காந்துருக்கிறவன். எப்போது போர் வரும், நம்ம துரோணரை கொள்வோம், நம்ம கடமை முடிப்போங்கிற மாதிரி தான் அவனுடைய கேரக்டர்ஸ். அப்போது இந்த கன்னியா லக்னம் இந்த 173 டிகிரி 20 கலையிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் அமைஞ்சிருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயினுடைய ஆதிக்கங்கிறனால என்ன கேட்டிங்கன்னா, அந்த மூர்க்க குணங்கிறது இயல்பாகவே இருக்கும். அதுலேயும் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அடாத செயல்களை, முறை தவறிய செயல்களை செய்யக்கூடியவங்களாக குறிப்பிடக்கூடியதாக இந்த இருக்குது. ஏன்னா நிராயுத பாணியாக இருந்தவரை தான் திஷ்டத்யுமன் கொண்டார். போரில் நேருக்கு நின்று சண்டையிட்டு கொள்ளலை. அப்போ சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அவங்க ஒரு காரியத்தை செஞ்சுருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திஷ்டத்யுமனை இந்த கன்னியா லக்னத்தை சித்திரை நட்சத்திர பகுதி நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் இந்த ரவுடிசத்தில் ஈடுபடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தன்னை விட புத்திசாலிகள் யாரும் இல்லைங்கிற ஒரு விஷயத்தில் தான் இதிலெல்லாம் இறங்குவாங்க. எளிதாக பணம் சம்பாதிக்கிற எப்படி, அரசுக்கு புறம்பாக நடந்து செயல்படுறது எப்படி, இதெல்லாம் இவங்களுக்கு உரியது தான். ஆனால் இந்த லக்னாதிபதி புதன் இருக்கிற நிலையை பொறுத்து தான் இந்த குணங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ கிரிட்டிக்கலான லக்னம் அந்த கன்னியா லக்னம். இந்த கன்னியா லக்னத்தில் வரக்கூடிய அந்த செவ்வாய் நட்சத்திரம் அப்படிங்கும்போது அவங்களுடைய இயல்புக்கு மாறாக காரியத்தை செய்து விடுவாங்க, அவசரப்பட்டு செஞ்சுருவாங்க, பின்விளைவை பற்றி யோசிக்காமல் செஞ்சு விடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த செவ்வாயினுடைய. ஏன்னா அவங்களுடைய இயல்பே கிடையாது அது. இந்த நட்சத்திரத்து பகுதியில் அவங்களுடைய லக்ன புள்ளி அமைஞ்சதுனாலேயே அவங்க இப்படி செயல்படுறதுக்கான வேலையில் இறங்கிடுவாங்க. நிறைய ரிசர்ச்சு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த விஷயமாக உங்களுக்கு இந்த விஷயத்துக்காக நம்ம தேடலை. குற்றவியல் வழக்குகள் சம்மந்தமாக எஸ்கார்ட் பைலட் நான் ஓட்டியிருக்கேன் இல்லைங்களா. அப்போ நிறைய அந்த குற்றவாளிகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு ஜெயிலில் இருப்பாங்க இல்லைங்களா. ஆமாம். அந்த ஜெயிலுக்கும் போவோம். நாங்கள் போனோன்னா அங்கே அந்த ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கான தேவைகள் என்ன அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, நிறைய 75% குற்றவாளிகள் அவசரப்பட்டு காரியங்களை செஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்புறம் செஞ்சுட்டு பிறந்துவாங்க, அது வேறு. ஆனால் அவ்வளோ புத்திசாலி எப்படியா அப்படியெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா சினிமா ஷூட்டிங் அப்போயும் ஜெயிலில் 2-3 தடவை ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்போ அந்த கைதிகள் கூட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க பாட்டில் ஷூட்டிங் எடுத்துப்போ நாங்கள் பாட்டில் எங்கள் டிரைவர்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேசுவோம். அந்த மாதிரி இருந்தப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட பேட்டி காணும்போது எனக்கு இப்போ என்ன தோணுன்னா, இவங்கெல்லாம் இந்த கன்னியா லக்னத்தை சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு தோணும். அப்போ எப்படி இவங்க மாட்டுறாங்க, எப்படி எதாச்சும் மாறினா, இந்த மாதிரியான செவ்வாயோட நட்சத்திரம் அவங்களுடைய ஆரம்ப முனையமாக இருந்தால் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கான கேரக்டர் திஷ்டத்யுமன் ஒரு ஆள் தான். ஒரு சின்ன கேரக்டர் தான். சின்ன கேரக்டராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் கொண்டதாக அது இருக்குது. நம்ம இந்த ஜோதிட ரீதியாக நம்ம அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு அது பொருத்தமாக வருது அப்படிங்கிறதுனால தான் அதை எடுத்துக்கிட்டு பார்க்குறோம். ஏன்னா இவங்களுடைய கல்வியிலேருந்து எல்லாமே விசித்திரமாக இருக்கும்.
இப்போ செவ்வாயோட நட்சத்திரம் என்னன்னா உங்களுடைய டெக்னாலஜி சம்மந்தமான படிப்பு தான் இவங்க பெரும்பாலும் படிப்பாங்க. கெமிக்கல் சம்மந்தமாக, டெக்னாலஜி சம்மந்தமாக, விசித்திரமாக இருக்கக்கூடிய விஷயத்துலலாம் இவங்களுடைய ஈடுபாடு இருக்கும். அப்போ கல்விங்கிறது உங்களுக்கு எங்கே முடிஞ்சு போகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மேக்ஸிமம் 21 வயசு, அதோடு அவங்களுடைய 21, 22 வயசோடு அவங்களுடைய கல்வி நிலை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அவங்கள வேலை தான், அடுத்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. 16 வருஷம் அங்கேருந்து அவங்களுக்கு நிறைய என்ன ஒரே ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டுவாங்க, வாகனம் வாங்குவாங்க, திருமணம் பண்ணிக்குவாங்க. 16 வருஷத்தில் நடக்கக்கூடிய விஷயம். 16 வருஷத்துக்கு பிறகு தான் ஒரு லைஃப்பை வந்து ஸ்டார்டிங்னு சொல்லலாம். செட்டில்மெண்ட்டான ஒரு லைஃப்புங்கிறது அங்கே தான் வரவங்களுக்கு. பலதரப்பட்ட வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போது திஷ்டத்யும்ன யாக குண்டலத்திலேருந்து பெற்றதுக்கு பிறகு துருபதன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா திஷ்டத்யும்னை கொண்டு போய் துரோணருடைய பயிற்சிக்கு அனுப்புகிறார். அவருக்கும் தெரியும் துரோணருக்கு நம்மளை கொள்ளதுக்குன்னே ஒருத்தனை உருவாக்கி கொண்டாந்துருக்கான். அதுக்கு நம்மகிட்டே ட்ரைனிங் வரான்னா அதுக்கு மீனத்துக்கு இருக்கிற ஒரு தில்லு பாருங்க, அது குரு. ஆமாம், ஏன்னா அப்படியா, சரி இப்போ என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கெத்து இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு, மீனத்துக்கு இருக்கிற கெத்து. அந்த வகையில் என்ன, அதனால் என்ன எல்லா பயிற்சியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திஷ்டத்யும்னனுக்கு துரோணரே பயிற்சி கொடுக்குறாரு. தீட்டிய மரத்துலேயே கூறு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை. அப்போது பாருங்கள், காலம் எப்படியெல்லாம் இவங்களை சோதிக்கிறது பாருங்கள். கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவையே கொல்லக்கூடிய ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அவங்களுடைய மன உறுதியும் ஆற்றலும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். மற்ற எந்த லக்கணமும் இந்த வேலையை செய்ய முடியாது. ஆனால் கன்னியா லக்கணம் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது. குருவாவது யாராவது எனக்கு தேவை, என்னுடைய டார்கெட் இது தான் அப்படின்னா அதை செஞ்சு முடிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இது. இந்த துரோணர் கேரக்டர் அவரே பயிற்சி கொடுத்து தன்னை கொள்றதுக்கான எல்லா விதமான வித்தைகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போரில் போய் நிற்கிற வேலையும் செய்கிறதுனா அந்த மீனத்தனால் தான் முடியும். அது சரி கட்ட இதால் தான் முடியும். அப்போது இப்போ போர் பயிற்சி முடிஞ்சு போச்சு. தருமன் 12 ஆண்டு காலம் வனவாசம் முடிஞ்சாச்சு, 1 வருஷம் அஞ்ஞானவாசம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது சமாதான தூது அனுப்புகிறாங்க. சமாதான தூது அனுப்பும்போது சமாதானம் பேசினா நான் பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லையா கண்ணான்னு கண்ணன்ட்ட கேட்குறாரு திஷ்டத்யும்னன். இந்த சமாதானம் எதுக்காக, இந்த சமாதானம் தேவையே இல்லையே, ஃபார்மாலிட்டியும் தெரியாது. இவர் ஃபார்மாலிட்டி தான் போகிறாருங்கிற இவர் கண்ணனுக்கு தெரியும், ஆனால் திஷ்டத்யும்னனுக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் எங்கே சமாதானம் ஆகிடுமோங்கிற மாதிரி அவன் பதறான். பொறு திஷ்டத்யும்மா, உனக்கான காலம் வரும்ன்ட்டு ஒரு கிளம்புறாரு. இப்போ போர் ஸ்டார்ட் ஆகிடுது. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா துரோணரும் 10 நாள் கழித்து தான் துரோணரே தளபதியாக வர்றாரு. 10 நாள் வரைக்கும் பீஷ்மரை போட்டு பின்னியை புலந்து எடுக்கிறதுனால திஷ்டத்யும்னன் இந்த ஏரியா பக்கத்தே வரல. 10ஆம் நாளுக்கு பிறகு தான் துரோணர் போருக்கு வர்றாரு. நீங்கள் போருக்கு போயிட்டு நம்ம இவங்களுடைய சொல்லுங்கள் ஜோதிடத்தை பார்ப்போம். மகாபாரதத்தில் ஜோதிடர் வந்து இவங்களுக்கு கல்வி அது ஆரம்பிச்சிட்டேன் முதல்லையே. ஆரம்பிச்சிட்டிங்க. 21 வயசு வரைக்கும் கல்வி ஒன்றும் தடையில்லை. பெரும்பாலும் பெண்களாக இருந்தாங்கன்னா இடையில தடைப்படும், 18 வயசோட தடைப்பட்டுரும். ஆண்களாக இருந்தாங்கன்னா 21 வயசு வரைக்கும் போயிடுவாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புத்திசாலித்தனம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை தடைப்படுத்திடும். நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு. ஆமாம், இது ஒன்றும் பெரிய பிரமாணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்துடுவாங்க. அனுபவ கல்வி மாதிரி எடுத்துக்கலாமா? அது அனுபவ கல்வி தான் உங்களுக்கு பெரும்பாலும். நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் கன்னியா லக்னத்தை கேட்டு பாருங்கள், 100க்கு 100 எடுத்துருக்காங்கன்னா அது சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் நான் சொல்கிறேன் 170 பேர், ஒரு 30 பேரை நீங்கள் அங்கிட்டு விட்டுடுங்க, அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு மார்க்கும் எடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு பொறுத்தது. ஆனால் இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா இந்த செவ்வாய் திசைக்கு பிறகு ராகு திசை 18 வருஷம். இந்த 18 வருஷம் இவங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். எப்பவும் ராகு திசை வந்து கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும்
அது பாசிட்டிவ் தான் பண்ணுமே தவிர நெகட்டிவ் பண்ணாது. ஆனால் குரு தசை வரும்போது டோட்டலாக கல்வி நிறுத்திடும். அது தொழிலோ வேலையோ ஏதோ ஏஜென்சியோ ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு அங்கே அது ஆரம்பிச்சிடும். அப்போ வீடு கட்டுவாங்க, வாகனம் வாங்குவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு தேவையில்லாத ஒரு கௌரவத்தையும் ஏற்படுத்திடும். மனைவி பலமாக இருப்பாங்க. இந்த 16 வருஷம் எப்படி ஓடுங்கன்னா மனைவியின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையை ஓடிடும். அதற்கு பிறகு சனி திசை வரும்போது அது ஒரு யோகாதிபதி திசை, 5க்கும் 6க்குமான அதிபதி. ஹெல்த்து சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். ஆனாலும் யோகமாக இருக்கும், வாழ்க்கையை சரி பண்ணிக்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இவங்கள்ட்ட பெரும்பாலும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. கெட்ட பழக்கம் பெரிய விஷயம் இருக்காது. இது புத்திசாலி இல்லை அவங்களுக்கு. ஆனால் இந்த பழக்கம் உள்ள ஆட்கள் கூடலாம் அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக அவங்க இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல்வாதி கூட இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து தெளிவாக இருப்பாங்க. எவ்வளோ பேர் என்ன பழக்கத்தில் இருந்தாங்கனாலும் தெளிவாக இருப்பாங்க. டீ டோட்டல் மங்கில் அப்படி இருப்பாங்க. அப்போ தான் உங்களால் வந்து சூழ்நிலையை வந்து கையாள முடியும். எப்பவுமே அலாட்டாக இருக்க முடியும். அப்போ இவங்களை நம்பி 4 பேர் உட்காந்து ஒரு செயலை செஞ்சுக்கிறாங்கன்னா அந்த 4 பேரை காப்பாற்றுறதும் இவங்களை தான், மாட்டி விடுறதும் இவங்க தான். ரெண்டுமே இவங்க என்ன நினைக்கிறாங்க பொறுத்தாயிடும். அப்படின்னா இவங்க வந்து எப்போதுமே உஷாராக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதனால் பழக்கங்களை வந்து எத்தனை பேர் கூட எப்படி பழக்கமாக இருந்தாலும் விடிய விடிய உங்க கூட பேசுவாங்க. நீங்கள் மது பழக்கம் இருக்குன்னா நீங்கள் சாப்பிடுங்க, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு இவங்களால் இருக்க முடியும். பழக்கங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் இவங்களால் வச்சுக்க முடியும். அந்த மாதிரியாக ஒரு கெப்பாசிட்டியுடைய லக்னங்களால் இவங்க இந்த புத்திசாலித்தனங்கிறது வேலையில் வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடாது. இந்த 16 வருஷம் சொல்கிறேன் இல்லைங்களா, குருதசை கௌரவம் எல்லாம் கிடைக்கும். ஸ்டாண்டர்டான பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு சனி தசை வரும்போது தான் வாழ்வியலை பற்றியான விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஹெல்த்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் கேரிங் எடுத்துக்கூடிய அங்கே தான் இருக்கும். இப்போ ஹெல்த்து சம்மந்தம்னு சொல்லும்போது நம்ம அச நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கோம், உத்திரத்துக்கும் சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கும் வந்து ஹெல்த்து சம்மந்தமான ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. இவங்களுக்கும் கால்வலி சம்மந்தமான விஷயங்கள் தான் பெரும்பாலும். கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சனியாயிடுறாரு. எங்கே உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 41 வயசில் உங்களுக்கு ஆரம்பிக்குது, 41லேருந்து 60 வயசு வரைக்கும். அப்போ அந்த 41லேருந்து 60ங்கும் போது உங்களுக்கு அங்கே தான் கால் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு கொடுக்கும். சின்ன வயசில் அடிபட்டுச்சுன்னா கூட காலில் தான் பெரும்பாலும் படும். அது இயல்பாக ஏன்னா அந்த கன்னியா லக்னத்துக்கு 6ஆம் இடம் சனியினுடைய இடமான கும்பமாக மாறிடுது. அது காலை குறிக்கக்கூடிய பகுதியாக இருக்கனால முட்டிக்கு கீழே இருக்கிற மாதிரியாக பிரச்சனைகள் இருக்கும். முட்டி ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு மாறும். இதெல்லாம் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள். கல்வி சொல்லிட்டோம், ஆரோக்கியம் சொல்லிட்டோம். தொழில் உங்களுக்கு எப்படி சார்? தொழில் பல தொழில் வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது உட்காந்து பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது பிடிக்காமல் போகும். எங்கேயாவது போய்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலையை பார்ப்பாங்க. போய்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது உட்காந்தா தேவையில்லைங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி 2 விதமாக இவங்களுடைய மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். சிலர் நல்ல வேலையில் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு தொழில் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு அரசு துறையில் இருந்தாலும் கூட மற்றவங்க பேரில் வந்து ஒரு தொழிலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. 2மே உண்டு உங்களுக்கு. ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, தொழில் பண்ணக்கூடியது. பெரும்பாலானவங்க தரகு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கும். ஒரே நேரத்தில் ஒரு லம்பாக பணம் சம்பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த எல்லா ஆட்களையும் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க இப்படி இவங்களுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கும்போது இவங்க வந்து எளிதாக பிறரை வந்து வசியப்படுத்தி கொண்டாந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு திறமையாள். அப்படின்னால ஒரு வியாபாரத்தில் வந்து இவங்களை சிறந்தவங்கன்னு சொல்லலாம். அதாவது தரகு வியாபாரத்தில் இப்போ நெல் கொள்முதல் பண்ணுவாங்க, ஒரு மொத்த வியாபாரம் பண்ணுவாங்க, அதை இங்கே வாங்கி இங்கே கொடுப்பாங்க, எளிதாக பணம் சம்பாதிச்சு போகிறது. இதெல்லாம் உங்களுக்கு பிடித்தமானது. அந்த மாதிரி வேலைகளை பிடிக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கு நட்புன்னு பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரங்கள் செட் ஆகும்? முக்கியமானது கடகம் தான். ஆனால் இங்கே போரில் வித்தியாசமாக இருக்குது. ஆப்போசிட் ஆகிடுறாரு. திஷ்டதிமன் ஆப்போசிட் இடத்துல போய் உட்காந்துக்காரு. அது மகாபாரத்துக்குள்ளே வருது. ஆனால் நட்புங்கிறது இவங்களுக்கு பெரும்பாலும் அரசு சார்ந்தவங்க, அரசு துறையில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு நட்பாக இருப்பாங்க. லக்னம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இருக்கிறது கடகம், 2வது இருக்கிறது சிம்மம், 3வது இருக்கிறது மகரம். அதற்கு பிறகு சொன்னோன்னாக்க
ரிஷபம்லாம் இவங்களுடைய நேர் கேரக்டர்ஸு, அது ஒத்து வராது. அதுக்கடுத்தோன்னா மிதுனம் சொல்லலாம். இந்த 5 லக்னங்களும் உங்களுக்கு பொருந்தும். நட்பு வட்டாரத்துக்கும் பொருந்தும். இவங்களுக்கு ஈக்குவலாக இணக்கமாக வேலை செய்கிறதுக்கும் இவங்களுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இவங்களோட இணக்கமாக இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். நட்பு வட்டாரம் மாதிரியாக இருக்கும். இவங்க எந்த நட்சத்திரத்துக்காக திருமணம் பண்ணலாம்?